இந்த கதையில பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு 2 பழைய ஃப்ரெண்டுங்க சந்திக்கிறாங்க. ஒருத்தர் வந்து தள்ளுவண்டி கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டுருக்காரு. இன்னொருத்தர் வந்து கம்பெனில ஒர்க் பண்றாங்க. இந்த பொண்ணு வந்து சொல்றா, "நீ எவ்வளோ நாள் தான் இந்த மாரி இட்லி கடையில ஒர்க் பண்ணியிருப்ப? நான் பாரு ஒரு வேலையில சேர்ந்தேன். குறைஞ்ச சம்பளமா இருந்துச்சு. இப்ப நான் மேனேஜர் ஆயிட்டு நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன்." அப்படின்றாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, அந்த இட்லி கடைக்காரரு, "நீ எவ்வளோ சம்பாரிக்கிற?" "நான் வந்து இப்ப 40,000 சம்பாரிக்கிறேன். அடுத்த மாசம் என்னோட இன்கிரிமென்ட்டு. ஒரு 60,000 பக்கம் சேலரி கிடைக்கும் எனக்கு." "அப்படியா? நான் வந்து உன்னோட ஜாஸ்தியா தான் சம்பாரிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ரூ. 1,50,000 நான் சம்பாரிக்கிறேன் மாசத்துக்கு. இனிஷியலா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்லேருந்து பாத்திரத்த எடுத்துட்டு வந்து தெருல வச்சுட்டு ஒரு ரூ. 1,000 ரூ. 2,000 சம்பாதிச்சுட்டு இருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த 4 வருஷத்துல நான் வந்து ரூ. 1,50,000 சம்பாதிச்சுட்டு இருக்கேன். இது என் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஓனரா இருப்பேன். என் பிள்ளைங்க வந்து இந்த கடையில சேர்ந்தாங்கன்னா, அவங்க ஓனரா ஜாயின் பண்ணுவாங்க. அதே இது நீ உன் புள்ளைங்க வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணா 0லேருந்து +2 டிகிரி இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து திருப்பியும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ வந்து ரூ. 1,00,000 மேபி சம்பாரிப்பாங்க. ஆனா, இந்த நேரத்தில வந்து என்னோட சேலரி வந்து 10,00,000 இருக்கும். அதனால நான் எப்போதும் உங்களோட முன்னேறி தான் இருக்கேன்.